எக்காரணம் கொண்டும் வெளிநாடு போகாதீங்க. காசாவில் போரிட்ட இஸ்ரேல் வீரர்களை எச்சரித்த IDF. காசாவில் நிகழ்ந்து வரும் இனப்படுகொலைக்கு எதிராக இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகுவிற்கு கைது வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் உறுப்பினர்களான 124 நாடுகளில் சில நெத்தன்யாகுவை கைது செய்ய கழுகு போல் காத்திருக்கின்றனர். இந்த நிலையில் காசாவில் போரிட்ட 30 ஆக்கிரமிப்பு வீரர்கள் மற்றும் இராணுவ அதிகாரிகளுக்கு எதிராக பாலஸ்தீனத்தைச் சேர்ந்த போராட்ட குழுக்கள் புகார் அளித்துள்ளன. குறிப்பிட்ட வீரர்கள் போர் குற்றங்களில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளதை அடுத்து அவர்கள் வெளிநாடு செல்வதை தவிர்க்கும்படி இஸ்ரேல் இராணுவம் அறிவுறுத்தியுள்ளது. இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு வீரர்கள் போர் குற்றங்களில் சிக்கிவிடக்கூடாது என்பதற்காக தாக்குதலின் போது அடையாளத்தை வெளிப்படுத்த வேண்டாம் என்றும் போர்க்களத்தில் இருந்து எந்தவிதமான புகைப்படங்கள் அல்லது வீடியோக்களை வெளியிட வேண்டாம் என்றும் இஸ்ரேல் தனது வீரர்களுக்கு முன்னதாகவே அறிவுறுத்தியிருந்தது. ஆனால் ஆர்வ மிகுதியால் சில வீரர்கள் பாலஸ்தீனம் மீது நடத்தப்படும் கோர தாக்குதல்களை போட்டோக்கள் மற்றும் வீடியோக்களாக எடுத்து தங்களுடைய பர்சனல் சோஷியல் மீடியா கணக்குகளிலேயே பதிவிட்டுள்ளனர். தற்போது இஸ்ரேல் வீரர்கள் மீது பாலஸ்தீன போராட்ட குழுக்கள் புகார் அளிக்கப்பட்டுள்ளதால் அந்த புகைப்படங்களும் வீடியோக்களும் அவர்கள் மீதான போர் குற்றத்தை நிரூபிக்கக்கூடிய ஆதாரமாக மாறியுள்ளன. இதனால் வெளிநாடுகளுக்கு செல்லும் இஸ்ரேல் வீரர்கள் காசா மீதான போர் குற்றங்களுக்காக கைது செய்யப்படக்கூடிய நிலை உருவாகியுள்ளது. இதனால் குறிப்பிட்ட வீரர்களை வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரித்துள்ள இஸ்ரேல் இராணுவம் சைப்ரஸ், ஸ்லோவேனியா மற்றும் நெதர்லாந்துக்கு சென்றுள்ள 8 பேரையும் உடனடியாக அந்த நாட்டை விட்டு வெளியேறும்படி அறிவுறுத்தியுள்ளது. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது www.aliaonlinestore.com. இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ், அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்.